இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை பற்றி. ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை சிபிஐ ஹைதராபாத் வர்சஸ் பிரேம்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை பற்றி. இந்த கேஸ் வந்து ஒரு ட்ராப் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராப் கேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் ஒத்துக்கிட்ட மாதிரி அவரை வந்து சிபிஐ வந்து சரவுண்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ராப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனோட மோடஸ் ஆப்பரண்டி எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கோர்ட்டில் ஒரு ட்ராப் கேஸில் மாட்டிக்கிட்டவரும் சரி, அதுக்கு அவருக்கு சாதகமாக என்னெல்லாம் விஷயங்கள் எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ண முடியுன்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் 19th நவம்பர் 2009 அன்னைக்கு முடிவாச்சு. ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி தான் வந்தது. இப்போ வந்து இந்த கேஸ் சம்மந்தப்பட்டமாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ப்ரொவிஷன் ஒன்று, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு இருக்குது. அதில் செக்ஷன் 20ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த செக்ஷன் 20 வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபல்க்ரம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். அதாவது ப்ரிசம்ஷன் வென் அ பப்ளிக் சர்வெண்ட் அக்செப்ட்ஸ் எனி அன்டியூ அட்வான்டேஜ், அதாவது அவருக்கு சேர வேண்டியது இல்லாத எதான ஒரு தொகையோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஒரு ஃபேவர் எதான ஒரு சேவையோ இல்லை ஒரு செய்யக்கூடிய வேலைகளோ அவர் வந்து வாங்கினார்னா அதுக்கு லஞ்சம்னு சொல்லி கணக்காயிடுறது. அன்டியூ அட்வான்டேஜ் எதான ஒன்று வாங்குறாருன்னா, அன்டியூ ப்ரிவிலேஜ் என்ன அட்வான்டேஜ் என்ன வாங்குறாருன்னா, அவருக்கு வந்து சேரத்தகாத எதான ஒரு விஷயத்தை வந்து எதிராளிக்கிட்டேருந்து வாங்குறாருன்னா அது லஞ்சம்னு சொல்லி கணக்காயிடுறது. ஸோ அப்படி எதான ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறாரு அப்படின்னா என்ன ப்ரிசம்ஷன்னா, இது லஞ்சத்துக்காக வாங்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கப்படுகிறது. ஸோ இந்த அனுமானத்தை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டியூட்டி வந்து அந்த லஞ்சம் வாங்கினதாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணும். இல்லை இது லஞ்சத்துக்காக வாங்கலை, இந்த பர்டிகுலர் வேறு விஷயத்துக்காக வாங்கினோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இவரோட பேர்டன் தானே தவிர்த்து இது லஞ்சத்துக்காக தான் வாங்கினாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் ப்ராசிக்யூஷன் பக்கம் இல்லை. கிரிமினல் கேஸில் எப்போவுமே பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து 99% ஆஃப் த கேசஸில் ப்ராசிக்யூஷன் பக்கம் தான் இருக்குது. ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஒரு சில எனாக்ட்மெண்ட்ஸில் இப்போ நம்ம பார்த்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதே மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸு, அதே மாதிரி ஒரு சில கேசஸில் வந்து நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்ட்ஸில் தான் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்ட் மேலேயே வரும், ப்ராசிக்யூஷன் மேலே வராது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட ஃபல்க்ரமே வந்து ப்ராசிக்யூஷன் தான் கேஸை வந்து 100% ப்ரூவ் பண்ணணுமே இருந்தாலும் இந்த ஒரு சில கேசஸில் ப்ரிசம்ஷன் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமாக இருந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்ட் பக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குது. தேவையில்லாத எதனா படமோ பொருளோ அவர் வாங்கினார்னா இது லஞ்சத்துக்காக தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குது. சரி, இப்போ இந்த கேஸை பற்றி பார்ப்போம். இவர் வந்து மிதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வந்து மிதானிக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. இவர் கான்ட்ராக்ட் எடுத்தவர் வந்து அது வந்து ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்ட் அசைன் ஆயிடுச்சு. அசைன் ஆகிற வரைக்கும் இவர் அந்த பிக்சருக்குள்ளேயே வரல. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுறதுக்கு இந்த கான்ட்ராக்டோட ஒர்க் ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து இவர் சப்மிட் பண்ண வேண்டியது. அதை கான்ட்ராக்ட் வாங்கினவங்க, கான்ட்ராக்ட் அவருக்கு சாதகமாக வந்தவர் வந்து அந்த ஒர்க் ப்ரோக்ராம் ஷெட்யூலை வந்து அவருக்கு வந்து சப்மிட் பண்ணி அவரோட ஒப்புதலோட அவரோட கையெழுத்து அக்ரிமெண்ட்டில் வந்ததுனா தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகுன்றது இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் வந்து 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக இருக்குது. இவர் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காரு. இவங்க வந்து 50,000 ரூபாய் லஞ்சம் ஒரேடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. இனிஷியலாக அட்வான்ஸ் பண்ணுமா 5,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த அட்வான்ஸ் 5,000 ரூபாய் எப்போ வந்து கொடுக்கணும்னா, தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது ஹைதராபாத்தில். அதுக்கப்புறம் இந்த நாள் ஈவினிங் டைம் அப்போ வாங்க, இந்த தாஜ்மஹால் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்போ வாங்க, லேட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்போ வாங்க, தாஜ்மஹால் ஹோட்டலுக்கு வாங்க, வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாத அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருன்னா சிபிஐயில் வந்து புகார் கொடுத்துட்றாரு. சிபிஐ வந்து ட்ராப் செட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு 5,000 ரூபாய் பணத்தை இவர் எடுத்துக்கிட்டு அந்த 5,000 ரூபாய் பணத்தில் வந்து ஃபினாப்தலின் பவுடரில் வந்து ஃபினாப்தலின் சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணிடுறாங்க. ஃபினாப்தலின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கலில் வந்து டிப் பண்ணிடுறாங்க. அந்த கெமிக்கல் டிப் பண்ணால் அந்த 5,000 ரூபாய் கட்டு வந்து இவரோட பேக்கெட்டில் இருக்குது. இந்த பேக்கெட்டில் இந்த பணம் இருக்குது, மற்ற லூஸ் கேஷ்லாம் இருக்குது. இவர் லஞ்சம் கேட்டால் மட்டுமே
இந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து இவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ சிபிஐ ஆளுங்க வந்து சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து தாஜ்மஹால் ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. நேராக வந்து அவர் ஒரு சீட்டில் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. டேபிளில் கூட போய் உட்காந்துக்கிறாரு. அக்ரிமெண்ட் எடுக்கிறாங்க, சைன் பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட்டை சைன் வாங்கிக்கிறாங்க. இதோட இது வரைக்கும் பணத்தை வாங்கலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வரும்போது ஸ்கூட்டர்கிட்ட வரும்போது பணத்தை கொடுத்துக்க சொல்லி கேட்குறாரு. இவர் வந்து அந்த 5000 ரூபாய், அதாவது அந்த ஃபினாப்தலின் சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த 5000 ரூபாயை வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட என்ஜினியர்கிட்ட கொடுக்குறாரு. என்ஜினியர் இந்த பணத்தை வாங்கிட்டு அவரோட பாக்கெட்டில் வைக்கச்சே சுற்றி இருந்த ட்ராப் பண்ணி இருக்கிற சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சுற்றிடுறாங்க. அவரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட்னு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனில் அவர் கையை வந்து டிப் பண்ண வைக்கிறாங்க. அதாவது அந்த இன்ஜினியரோட கையை, ஏன்னா கையில் வாங்கியிருக்காரு பணத்தை. அந்த ஃபினாப்தலின் சொல்யூஷன் இருக்கிற 5000 ரூபாய் நோட்டு கட்டை வந்து அவர் கையில் வாங்கியிருக்காருன்றதுனால சோடியம் கார்பனேட் சொல்யூஷனில் அவர் கையை டிப் பண்ண வச்சு அந்த சொல்யூஷன் பிங்க் கலரில் மாறினதுக்கான எவிடன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. எவிடன்ஸ்னால் இண்டிபெண்டன்ட் விட்னஸஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேஸ் ஃபைலை பில்ட் பண்ணி இவர் மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேஸ். இவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மேலே இதுதான் கேஸ். ஸோ இந்த கேஸை அவர் எப்படி ட்ரையல் நடத்தி இவருக்கு சாதகமாக வாதாடுறாருன்றதை நம்ம பார்ப்போம். இந்த கேஸு ட்ரையல் கோர்ட்டில் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக முடிவாயிட்டு இவருக்கு தண்டனை கிடச்சிருது, கன்விக்ஷன் கிடச்சிருது. இவரோட வாதம் பேசிக்காக என்ன இருக்குன்னா, நான் வந்து ஒரு என்ஜினியர், இந்த அவர்கிட்ட கேட்டது வந்து ப்ரோக்ராமோட ஒர்க் ஷெட்யூல் தான். அதை வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட வேண்டியது எப்படிமா இருந்தாலும் டியூட்டி. இது நான் போட்டு தான் ஆகணுன்றது வந்து எப்படியுமே இருக்குது. போடலன்றதுனால இண்டிஸ்பென்சிபிள் கிடையாது என் கையெழுத்து. அதனால எந்த விதமான அவர் கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டது. திரும்பி இந்த டெண்டரை ஃப்ளோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இப்போ கான்ட்ராக்டை கொடுக்குற நேரத்தில் டெண்டர் யாருக்கு கொடுக்கணுன்றது போது, எனக்கு கொடுக்கணுன்னா உனக்கு கொடுக்கணுன்னா நீ 5000 ரூபாய் லஞ்சம் கொடு, உனக்கு கொடுக்கணுன்னா நீ 50000 ரூபாய் லஞ்சம் கொடுன்னு நான் கேட்டிருந்தேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கப்பட்ட ஆயிடுச்சு. அந்த கான்ட்ராக்ட் அவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டையும் சைன் வாங்கும்போது இந்த 5000 ரூபாய் கொடுத்ததாக வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. அவர் பணத்தை கொடுத்தாரு, நான் என்னென்னு தெரியாது எனக்கு, நான் வாங்கிக்கிட்டேன். இமீடியட்டாக நான் வந்து என்ன இந்த கேஸில் ஃபால்ஸாக இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க, நான் லஞ்சம் வாங்கணுன்ற எண்ணத்தோடு நான் அந்த பணத்தை வாங்கலை அப்படின்றது இவரோட வாதமாக இருந்தது. ட்ரையல் கோர்ட் அதை ஏற்றுக்கல. ஹைகோர்ட் ஆனால் இவரோட வாதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. என்னென்னா, இவர் வந்து இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அசைனான ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் அன்டியூ அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிசம்ஷன் வந்து வேலைக்கு ஆகுமா, ஒர்க் பண்ணுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஹைகோர்ட் முன்னாடி இவர் ரைஸ் பண்ண கொஸ்டின். அதாவது ஏற்கனவே கான்ட்ராக்ட் யாருக்குன்றது முடிவாயிடுச்சு. ஸோ இவர் மேலே இவருக்கு எந்த விதமான அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ அட்வான்டேஜோ கிடையாது. ஏன்னா இவர் கழுத்து போட்டு தான் அவருக்கு வேலை நடக்கணுன்றது எந்த விதத்துலேயும் ப்ரூவ் ஆகலை. அப்படி இருக்கும்போது எந்த பேசிஸில் நான் வாங்கின பணம் லஞ்சம்னு நீங்கள் சொல்கிறீங்க? வேறு எதனா விதத்தில் வந்து நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கலாம், கடனாக கூட கேட்டிருக்கலாம். நான் அவர்கிட்ட கடன் கேட்டிருக்க கூடாதுன்றது வேறு விஷயம், கடனாக கூட கேட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் லஞ்சம்னு சொல்லி எப்படி எந்த பேசிஸில் சொல்கிறீங்கன்றது தான் இவரோட ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட்டை ஹைகோர்ட் ஏற்றுக்கிட்டு இவரை அக்விட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த ப்ரிசம்ஷனுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருன்றதுன்னா, அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அவர் வந்து அதுக்கிட்டேருந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கிறதுக்கு அர்த்தம் தான் அன்டியூ அட்வான்டேஜா? இல்லை எந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி, அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கிற பொசிஷனில் இருக்கிற மாதிரி சித்தரித்து அவர் வந்து எதனா பெனிஃபிட் எடுத்துக்கிட்டாலும் கூட அது அன்டியூ அட்வான்டேஜான்றது தான் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்த கொஸ்டின். அது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அவர் வந்து மொத்த கான்ட்ராக்டுக்கும் சேர்த்து 50000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. மொத்த கான்ட்ராக்டோட வேல்யூ பார்த்தோம்னா 35 லட்சம் ரூபாய். 35 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டில் வந்து 50000 ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இது எந்த ஸ்டேஜில் இவர் கேட்டாருன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை டெண்டர் ப்ராசஸ் நடக்கிற ஸ்டேஜ்லேயே கூட கேட்டிருக்கலாம். பேசிக்காக இந்த பணத்தை வந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இவர் கான்ட்ராக்ட் கொடுக்குறவர், அவர் வாங்குறவர். இவருக்கு இவர் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னா இது லஞ்சம் பணமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அன்லெஸ் டிஸ்ப்ரூவ்ட் அதர்வைஸ். இவருக்கு வேறு எதனா சம்பந்தம் இருந்து அந்த ரீதியில் வந்து இவர் பணம் கேட்டிருக்காருன்றத அளவுக்கு இவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சாதான் அதை வந்து ஏற்றுக்க முடியுமே தவிர்த்து மற்ற சர்க்கம்ஸ்டன்சஸில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டு இந்த ப்ரிசம்ஷன்
செக்ஷன் 20ல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 20ல் இருக்கிற ப்ரிசம்ஷனை வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வந்து இந்த கேஸில் வந்து இவருக்கு தண்டனையை வந்து ட்ரையல் கோர்ட் கொடுத்த தண்டனையை அஃபர்ம் பண்ணி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேஸ். எந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து ட்விஸ்ட் ஆகுது. ரெண்டாவது, ட்ராப் கேஸு எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க? இந்த ப்ரிசம்ஷன் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் ட்ராப்புன்றது சிபிஐலாம் செட் பண்ணுறாங்கன்றது. இந்த ப்ரிசம்ஷனுன்ற அந்த கொஸ்டின் இல்லைன்னா ட்ராப்புன்றதை செட் பண்ண முடியாது. நேரடியாக அவர் லஞ்சம் கொடுத்துட்டாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். பியாண்ட் ரீசனபிள் டவுட் டு த ஹில்ட் ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணவே முடியாது. முக்கால்வாசி கேஸஸில் அது ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த ப்ரிசம்ஷன்னு ஒன்று இருக்கிறதுன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த ட்ராப்லாம் செட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராப் கேசஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தமிழ்நாடுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஆல் இண்டியா லெவலில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிசம்ஷனை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ட்ராப் கேஸ்ன்னு சொல்லி இது 2009 நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ்.